அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 7/5/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ரெண்டுலேயுமே வந்து சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நேற்று நைட் யூஎஸ் மார்க்கெட் என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது அகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் டே தான். டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.46% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இவன் பெருசாக ஏறலைங்க. டவ் ஜோன்ஸ் வந்து அகைன் வந்து ஒரு கேப் அப், அந்த கேப் அப் வந்து சஸ்டெயின் ஆகிருக்கு, அவ்வளோதான், பெருசாக ஏறலை. ஸோ இங்கே பாருங்கள், ஓப்பனான இடத்துலேயே முடிஞ்சிருக்கான். ஆனால் S&P 500ம் நாஸ்டாக்கும் நல்ல ரேலி, உங்களுக்கு நல்லா மேலே போய் முடிஞ்சிருக்கு. ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டேல வந்து க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். ப்ளஸ் விக்ஸ் பெருசாக ஏறலைங்க. ஸோ ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. ஆக்சுவலி வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் வந்து அவன் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தான். லேட் ஆஃப்டர்நூன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவன் கீழே விழுந்திருக்கான். ஸோ ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் நியூஸ் வந்துமே மார்க்கெட் வந்து ஒரு மிகப்பெரிய ரேலியாவது எனக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா வழக்கமாக இந்த மாதிரி நியூஸ்லாம் வரும்போது மார்க்கெட்லாம் பிச்சுக்கிட்டு போவோம், கேப் அப் ஆகி நல்லா மேலே போவான். பட் இந்த தடவை கொஞ்சம் எந்தூசியாசம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது எனக்கு இன்னும் தெரில. அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஎஸோட 10-year பாண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4.4ங்கிற ரேஞ்சுக்கு வந்துருச்சு. நல்ல விஷயம் தான். ஏன்னா அவன் 4.7க்குலாம் போய் பயமுறுத்திட்டு இருந்தான். இப்போ அவன் குறைஞ்சிட்டான். இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் உங்களுக்கு வந்து க்ரூட் ஆயிலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மியாகிடுச்சு, 78.8க்கு வந்துருச்சு. ஸோ இதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஸோ வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எவ்ரிதிங் இஸ் லுக்கிங் பாசிட்டிவ். எல்லாமே நல்லபடியாக தான் இருக்குது. எதுவுமே நெகட்டிவ் சைனே கிடையாது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து இந்தியன் ஏடிஆரை பார்த்துருவோம். ஸோ இதுதான் வந்து நேற்று வந்து க்ளோசிங். இங்கே இந்தியன் மார்க்கெட் க்ளோசிங் எல்லாமே பாசிட்டிவ் தான். ஆனால் பெரிய பாசிட்டிவ் கிடையாது. எல்லாமே ஒரு 0.5 ரேஞ்சில் வந்து 0.2 to 0.5 ரேஞ்சில் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்காங்க. அதுவே நீங்கள் யூஎஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். இன்ஃபோசிஸ் 0.3, ஐசிஐசிஐ பேங்க் வந்து 0.6, விப்ரோ வந்து நல்லா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு 1.2. ஆனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும்தான் 0.73. ஸோ ஓகேங்களா, இவன் மட்டும் தான் நெகட்டிவாக முடிஞ்சிருக்கிறான். ஸோ ஒரு மிக்சடு சிக்னல்ஸ் தான் கொடுக்குது. ஏடிஆரில் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவிட்டியாக நெகட்டிவிட்டியாக நம்மளால் ஏடிஆர்லேருந்து எடுத்துக்க முடியாது. ஸோ இதை நம்ம விட்டுருவோம். அண்ட் எஃப்ஐடியை பொறுத்த வரைக்கும் அதே கதை தான், உங்களுக்கு சேம் ரிப்பீட்டு தான். ஸோ உங்களுக்கு எஃப்ஐ வந்து ஒரு 2100 கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து ஒரு 780 கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் கண்டினியூ ஆகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. இது இப்படியே தான் இருக்க போகுது. அண்ட் இப்போது வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் டவ் ஜோன்ஸ் வந்து லைட்டாக பாசிட்டிவாக இருக்கான். S&P நாஸ்டாக்லாம் வந்து ஃப்ளாட்டாக நெகட்டிவாக இருக்கான். அண்டு உங்களுக்கு டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இனிமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்கான், பெரிய பாசிட்டிவிட்டிலாம் இல்லை. அண்ட் நிக்கியை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக இருக்காங்க. ஏன்னா அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு முக்கியமான அவனுக்கு வந்து ஃபண்டமெண்டலாக அவங்களுக்கு ஒரு நியூஸ் இருக்குது. அதனால தான் அவன் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கான்னு நினைக்கிறேன். தைவானும் நெகட்டிவாக இருக்கான். ஸோ வேர்ல்டு மொத்தமாக பார்க்கும்போது ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி இல்லை, ஆனால் ஒரு லைட்டான நெகட்டிவிட்டி இருக்குது வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சரை பார்க்கும்போது. அண்ட் நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 610 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் வந்து நிஃப்டியோட ஃபியூச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 550 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆகிருந்துச்சு. இவன் 550ன்னு க்ளோஸ் ஆகும்போது இவன் 580 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தான். ஸோ இப்போ 580லேருந்து 610 அப்படிங்கும்போது ஒரு 30லேருந்து 40 பாயிண்ட் மாதிரி கேப் அப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து அதுக்கு முன்னாடி இப்போ நிஃப்டியை பார்த்துருவோம். ஸோ 40 பாயிண்ட் கேப் அப் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. டிசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆச்சு. பட் ஸ்டில் ப்ரைஸ் வந்து S1 கீழெலாம் க்ளோஸ் வைக்கல, கன்சாலிடேட் தான் இருக்கான். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு பெரிய நெகட்டிவிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. பேங்க் நிஃப்டிலையும் சேம் அதே கான்செப்ட் தான் இருக்குது. நான் அந்த எஸ்எம்ஏ வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ பேங்க் நிஃப்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே கான்செப்ட் தான், உங்களுக்கு வந்து கன்சாலிடேட் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே இன்றைக்கி என்ன எனக்கு தெரிஞ்சு ஒரு பேரலல் சிபிஆர் வந்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம போட்டு பார்த்துருவோம். கிட்டத்தட்ட நிஃப்டியில் வந்து ஒரு டிசெண்டிங் சிபிஆர் வந்துருக்குங்க. அண்ட் பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு லைன் மட்டும் உள்ளே இருக்கிறதுனால ஒரு பேரலல் சிபிஆர் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஒரு புல்லிஷும் சொல்ல முடியாது, பேரிஷும் சொல்ல முடியாது. நேற்று வந்த ப்ரைஸ் ஆக்ஷனே இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினச்சிக்க முடியும். பட் நிஃப்டியில் டிசெண்டிங் சிபிஆர் வந்து இருக்கிறதுனால ஸ்டில் மார்க்கெட் வந்து ஒரு செல் ஆன் ரைஸ் மோடில் தான் இருக்குங்கிற நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மார்க்கெட்டில் ஒரு ரைஸ் வந்துச்சு அப்படின்னா அவன் கீழே விழுறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ எவ்வளோ கேப் அப் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். 40 பாயிண்ட்ஸ் கேப் அப்னு சொன்னோம். நேற்று முடிச்சது வந்து பார்த்திங்கன்னா 442 முடிச்சிருக்கான் அவன். ஸோ அங்கேருந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ் கேப் அப் அப்படின்னா இந்த சிபிஆரையே அவனால் தாண்ட முடியாது. மேக்ஸிமம் வந்து ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் கேப் அப்னா கூட அவன் சிபிஆர் தாண்ட மாட்டான். ஸோ எனிவேர் பிட்வீன் இந்த சிபிஆருக்குள்ளே தான் ஓப்பன் ஆக போகுது. அப்படி ஓப்பன் ஆகி கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிட்டு அவன் கீழே வந்தான் அப்படின்னா கீழே வந்து ப்ரீவியஸ் டேலோ அண்ட் S1 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அவன் R1 கிட்ட போனான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவர்சல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி டேவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டிங்கை வந்து எதிர் சைடுமே எதிர்பார்க்கல. ஸோ நான் ரிவர்சல் தான் வந்து இன்றைக்கி பார்ப்பேன். ஸோ ப்ரைஸ் வந்து இங்கே சிபிஆர் கிட்ட ஓப்பன் ஆகி கன்சாலிடேட் ஆகிட்டு கீழே போனான் அப்படின்னா
பெருசாக விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா இந்த இடத்துல ப்ரைஸ் ரொம்ப கன்சால்டேஷன் கொடுத்துருக்கு. ஏகப்பட்ட பேர் அவங்களோட பொசிஷன்ஸை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ விழுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இங்கே நீங்கள் வந்து அப்போ இந்த இடத்துல சிபிஆர்லேருந்து கீழே போகும்போது அந்த ட்ரேட் எடுக்காதீங்க. இங்கே ப்ரீவியஸ் டே லோ கிட்டேயோ ஆர் S1 கிட்டேயோ வரும்போது நீங்கள் ஒரு ரிவர்சல் ட்ரேடை ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இந்த R1 கிட்ட மேலே போய் ரிவர்சல் ஆகும்போது இந்த ரிவர்சல் ட்ரேடை ட்ரை பண்ணலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து R1 ரிவர்சல் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட். இங்கே ப்ரீவியஸ் டேலோ ஆர் S1 ரிவர்சலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க போகுது. அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சேம் அதே கான்செப்ட் தான். உங்களுக்கு வந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ் கேப் அப்படின்னா ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு 40 பாயிண்ட்ஸ் கேப் அப்படின்னா ஸோ அரௌண்ட் ஒரு 0.2% தான் வந்து பாசிட்டிவாக இருக்க போகுது. ஸோ நேற்று க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 895 ரேஞ்சில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ 895 உங்களுக்கு ஒரு 0.2% அப்படின்னா உங்களுக்கு 100 பாயிண்ட் கேப் அப் காட்டுறான். இவனும் அகைன் சிபிஆர் கிட்ட தான் வரான். அண்டு இங்கே கண்டிப்பாக நிறையா அதே மாதிரி தான் நிஃப்டியில் சொன்ன மாதிரி தான் இங்கே கன்சால்டேஷன் இருக்குது. ஸோ R1 ரிவர்சல் அண்ட் ப்ரீவியஸ் டேலோ ஆர் S1 ரிவர்சல் தான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிலையுமே ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. இன்கேஸ் இந்த இடம் வந்து உங்கள் ரொம்ப டெசிசிவாக கீழே பிரேக் ஆச்சு அப்படின்னா ஒரு ட்ரெண்டிங்கும் எதிர்பார்க்கலாம். அது மேபி ப்ரைஸை வந்து ஒரு S2 வரைக்கும் புஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரௌண்ட் ஒரு 500 ரேஞ்ச் ஆர் ஒரு 450 ரேஞ்சுக்கு வந்து ப்ரைஸ் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஏன்னா இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைன் இல்லை. எப்போ அவன் வந்து R1க்கு மேலே க்ளோஸ் வைக்கிறானோ அப்போ தான் அவன் பாசிட்டிவ் ஆவான். ஸோ நம்ம அதையும் பார்த்து தான் ஆகணும். பட் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி மார்க்கெட் கன்சால்டேட் தான் ஆகும். ஸோ கண்டிப்பாக ரிவர்சல் ட்ரேட் தான் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு பொசிஷனலாக அனலைஸ் பண்ணுவோம். இப்போ எந்த மாதிரி இருக்கான் அப்படின்ட்டு. எப்போவுமே ஒரு புல் மார்க்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நிறையா ரெட் கேண்டில்லாம் வரக்கூடாதுங்க. ஒரு க்ரீன் கேண்டில் உடனே வந்துடணும். இஃப் இன்கேஸ் இது புல் மார்க்கெட்டாக இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் கேண்டில் வந்தால் தான் இவன் புல் மார்க்கெட்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா இவன் வந்து கொஞ்சம் பேரிஷாக மாறிட்டான் அப்படிங்கிறது தான் இண்டிகேஷன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் டைம் ஹையிலேருந்து ஒரு ரிவர்சல் வந்திருக்கு. ஒரு மொமெண்டம் இல்லாமல் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் வந்தால் தான் இதுக்கப்புறம் ஃபர்தராக ஆல் டைம் ஹை நோக்கி போவான்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி அந்த க்ரீன் கேண்டில் வருமா, ஒரு சின்ன க்ரீன் கேண்டில்னாச்சும் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா கண்டினியூஸாக 4 நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரில் போயிருக்கு. அண்ட் நிஃப்டிலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் அதே கான்செப்ட் தான். இங்கே பாருங்கள், இந்த இடத்துலேருந்து கரெக்டாக அந்த சேனலை பிடிச்சி கீழே வந்துகிட்டே இருக்கான். நான் முன்னாடி போட்ட அதே இதுதான் பார்த்திங்களா. இந்த சேனல்லேருந்து கரெக்டாக இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகி டபுள் டாப் மாதிரி கீழே வந்துட்டுருக்கான். ஸோ இவன் வந்து இந்த கேண்டிலோட இந்த லோ இருக்குது பார்த்திங்களா, இந்த 22,300 தாண்டும் போது ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா 22,000 வரைக்கும் கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ நான் இதில் வந்து நிறைய கோடுகளை போட்டு வச்சுருக்கேன். அது எல்லாமே ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனு. அதை கண்டுக்காதீங்க. நீங்கள் வந்து இங்கே ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பிளாக் கலர் கோடை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு வெஜ் மாதிரியான பேட்டர்ன் வந்து போட்டுட்ருக்கான். அதில் வந்து அப்சைட் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கீழே வந்துட்டுருக்கான். ஸோ இதை தாண்டுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இவன் வந்து 49,500 தாண்டும் போதே வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து பாசிட்டிவ் ஆயிடுவான். ஸோ ஃபர்தராக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது வந்து இந்த வாரமே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான். நான் வந்து ஒரு கன்சால்டேஷன் தான் இதுக்கப்புறம் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நல்ல ஒரு அப்சைட் மூவ் வந்திருக்கு. ஸோ கன்சால்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே போனால் அது நல்லாயிருக்கும். ஸோ அப்படி தான் நான் எதிர்பார்க்குறேன். சப்போஸ் இந்த கேண்டிலோட லோ அதாவது 48,661ங்கிறத பிரேக் பண்ணும்போது ஃபர்தராக அவன் கீழே 47,300 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி மேலே வந்து ஒரு 49,650ங்கிறத கிராஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஆல் டைம் ஹைலாம் அடிச்சுட்டு அவன் 51, 52ன்னு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பொசிஷன் அனாலிசிஸ். அண்டு முக்கியமான இன்னொரு விஷயம், இந்தியா விக்ஸ் மார்க்கெட் கன்சால்டேட் ஆகுதோ இல்லை ஏறுதோ இறங்குதோ வாட் எவர் ஹேப்பன்ஸ், நம்ம இந்தியா விக்ஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. இப்போ தான் வந்து எலெக்ஷன் அன்சர்டனிட்டியை வந்து மார்க்கெட் வந்து ஃபேக்டர் பண்ணுது நினச்சே பார்க்குதே அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அவன் ஏறிக்கிட்டு இருக்கான். ஸோ இது ஏறுறதுனால கொஞ்சம் ப்ரீமியம்ஸ் அட்ராக்டிவாக இருக்குது. நம்ம வந்து ரொம்ப ஃபார்வர்ட் டைம் எடுத்தால் கூட நல்ல ப்ரீமியம் கிடச்சி நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருக்குது. ஸோ இது வந்து அதிகமாக இருக்கிறது நல்லது தான். ஆனால் 30-40ன்னு போனாங்க அப்படின்னா அது ரொம்ப டேஞ்சர் ஆயிரும். ஏன்னா ரொம்ப வால்டாலிட்டியாக இருக்கும். ஸோ பார்க்கலாம். இதுக்கப்புறம் விக்ஸ் மேலே ஒரு கண் வச்சுக்கோங்க. அவன் ஏற வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஹியூஜ் வால்டாலிட்டி கிரியேட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இவ்வளோ தான் இன்றைக்கி டேயோட அனாலிசிஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறைய பார்வையாளர்கள் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.